த டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் படம் பார்த்தேன். ஸோ வந்து கிரிக்கெட்டுக்குள்ளார நடக்கிற சூதாட்டம், அந்த சூதாட்டத்தை ஒட்டி ஒரு பிளேயரு அதை வந்து திடீர்னு வந்து ஒரு கேபிட்டலைஸ் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. என்ன கதை அப்படின்றது தான். பட் இது வந்து சும்மா ஒரு ரிவ்யூ மாரி பார்க்காம இந்த படத்தில் எது ஒர்க் அவுட் ஆகலை அண்ட் இந்த படத்தை எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு 2D TV. தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பெக்டேசர் அகாடமியில் வந்து நாங்கள் ஒரு புது இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுபடி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய டெக் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க. யூடியூப் சேனலாக வச்சுருப்பாங்க. சூப்பராக ஒரு சில விஷயத்தை பண்ணுவாங்க. லினக்ஸாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இவங்க கிட்டக்க பேசி ஒரு நல்ல கோர்ஸ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்டில்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஜாயின்ட் அண்ட் இப்போ எனக்கு நேற்று கூட வந்து நல்ல ஃபீட்பேக்லாம் வந்துருக்கு. ஏஐ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் கைஸ். ஸ்கில்லு தான் நம்மளை காப்பாற்ற போகுது. ஸோ ஸ்கில் டெவலப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் அப்படின்ற படம் வந்து ஜென்ரலாக நம்மளுக்கு படம் பார்க்குறதுக்கு அவ்வளோ டைம் இருக்காது. பட் லக்கிலி வந்து இந்த படத்தை உட்காந்து பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த படத்தில் வந்து படத்தோட கதை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து டெஸ்ட்டில் வந்து ஒருத்தர் பிளேயர் இருக்கார். ஒரு லைக் பெரிய லெஜெண்டரி பிளேயர். வயசாகிடுச்சு, ரிட்டையர் ஆகிற டைம் வந்துடுச்சு. அண்ட் அவர் மேலே அஃப்கோர்ஸ் அந்த கடைசி டைம்லலாம் ஃபார்ம் அவுட் ஆகிடுவாங்கள்ல. ஸோ அந்த ஃபார்ம் அவுட் ஆகிட்டார். அண்ட் ப்ரெஸ்ஸு எல்லோரும் வந்து நீங்கள் வந்து வெளில எப்போ போகிறீங்க, ரிட்டையர் ஆக போகிறீங்க அப்படின்ற கதையெல்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. அவருக்கு இரிட்டேட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் போய் கடைசியாக ஒரு மேட்ச் விளையாடுறாரு. அந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்குது அப்படின்றது ஒரு பக்கம். அந்த மேட்ச் வின் பண்ணுறாங்களா இல்லையான்றது. பட் அந்த சுவாரஸ்யத்தை அதில் எதுவுமே இல்லை. அந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச்சும் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்ட்டே நம்மளுக்கு வரல அந்த ஒரு விஷயத்தில். பட் அதை தாண்டி வந்து ஆக்சுவலாக ஸ்டோரியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சித்தார்த்து. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து மாதவனோட ஒய்ஃப் வந்து நயன்தாரா. ஸோ அவங்க 2 பேரும் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கிறாங்க. குழந்தைலன்னு ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை. அவருக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட், அவர் ஆல்டர்னேட் ஃபியூல் செல்லில் ஒர்க் பண்ணிருக்கிறாரு. அண்ட் அதில் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கிறாரு. இந்த விஷயம்லாம் அவங்க கிட்டக்க போயிட்டுருக்கு. அண்ட் எதேச்சியாக அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்குள்ளார இன்வால்வ் ஆகிறதுக்கு. அதுக்கு ஒரு குரூப் ஒன்று இருக்குது. ஸோ அது மூலியமாக வந்து இவங்க காசு சம்பாதிச்சு என்ன நடக்குது அப்படின்றது தான் வந்து கதை. இதுக்குள்ள அந்த சித்தார்த்தோட பையனை வந்து ஆக்சிடென்ட்லி கூப்பிட்டு வராங்க. அது ஒரு கிட்னாப் அப்புறம் ஆகிடுது. அதை வச்சு வந்து அவங்க மேட்ச் ஃபிக்ஸிங்க்கு வந்து சித்தார்த் வந்து புஷ் பண்ணுறாங்க. இதுதான் கதை. ஸோ இப்போ இதில் எனக்கு என்னென்ன விஷயம்லாம் வந்து இதில் இஷ்யூவாக நான் பார்த்தேன் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து நல்ல விஷயம்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நல்ல விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சித்தார்த்தோட அந்த கேரக்டர் வந்து அந்த பர்டிகுலர் கிரிக்கெட்டருக்கு வந்து நல்ல ஃபிட்டாக ஒர்க் ஆகிருந்துச்சு. ப்ரிட்டி மச் கரெக்டாக அந்த கரியரோட எட்ஜில் இருக்கிறவங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டில் ஹீ இஸ் ஃபிட் இனஃப் அப்படின்ற மாதிரி வந்து அந்த கேரக்டருக்கு ஹீ சூட்டட் வெரி வெல். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து ஈவன் மாதவனோட கேரக்டருமே வந்து அந்த ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறது, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மாதவனோட கேரக்டருமே வந்து நல்லா ஃபிட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் அந்த கேரக்டரைசேஷன் பிக்கிங் எல்லாமே ஓகே. அண்ட் மீரா ஜாஸ்மின் எதுக்கு திடீர்னு போட்டாங்கன்னு தெரில. நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன்னு சரி சித்தார்த்தோட அக்காப்பில் இருக்கு அப்படின்னு நினச்சேன். அண்ட் பார்த்தா அப்புறம் ஒய்ஃப்ன்றாங்க. சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு அந்த ஒரு மீரா ஜாஸ்மினோட இது தான். நான் ரொம்ப ப்ரேயர் ரோல் இல்லை. அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் வந்து இப்போ சித்தார்த்தோட அப்பாவுக்குலாம் பெரிய ரோலே அங்கே இல்லை. இந்த கேரக்டர்ஸ்குள்ளாரே மட்டும்தான் வந்து கிட்டத்தட்ட படம் வருது. அதுக்கப்புறம் வில்லனோட கேரக்டர்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கிரிக்கெட் சீன்ஸில் வந்து நான் அட்வான்டேஜே எதை பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக இந்தமாரி கிரிக்கெட் சீன்ஸ்லாம் படத்தில் காட்டுறப்ப வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அது ஃபேக்காக தெரியும். அந்த பிச்சிலேருந்து, அந்த ஸ்டம்ப்ஸ்லேருந்து, இந்த பேட்லேருந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் இருக்காது. அண்ட் ரொம்ப டீட்டெயில்லெஸ்ஸாக இருக்கும். அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். சென்னை 28 வர மாதிரி கிரிக்கெட் வர மாதிரி ரொம்ப ஏதோ ஷூட்டிங்காக ஏதோ பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். வேறு இதில் வந்து தே ஸ்பெண்ட் மணி. ஸோ அந்த ஸ்டேடியத்தில் வந்து அழகாக ப்ராப்பராக பிச் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராப்பரான பிளேயர்ஸ் அந்தமாரி வச்சு அவங்க அதை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதை வந்து யூஸ் பண்ணல அப்படின்றது தான் எனக்கு ஆக்சுவலி வருத்தம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ செலவு பண்ணிவிட்டு ஆக்சுவலி அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து அவ்வளோ கரகோஷம்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு கமெண்ட்ரி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த ப்ரெஸ் இதாக இருக்கட்டும், நிறைய விஷயம் வந்து அந்த க்ரௌடு, அந்த அட்மாஸ்ஃபியரு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சு வந்து கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காங்க. பட் அந்த என்டையர் மூவியில் வந்து நம்ம இந்த கேம் இந்தியா வின் பண்ணுமோ வின் பண்ணாதா அப்படின்ற அந்த த்ரில் வந்து இப்போ நம்ம லகானாக இருக்கட்டும், நீங்கள் வந்து மற்ற ஸ்போர்ட்ஸ் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு கதை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்கன்ற அந்த தாங்கல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபயர் இருக்கும். பட் அந்த ஃபயர் வந்து இவ்வளோ செலவு பண்ணி இந்த ஸ்போர்ட்ஸ் ஏரியாவில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்றது தான். அதில் நான் பார்க்குற ஒரு சில விஷயம்னா எல்லா பிளேயர்ஸுமே எங்கே இருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே ஒரு பஞ்ச் ஆஃப் பாய்ஸ் எல்லாத்தையும் காலேஜ் பசங்களை பிடிச்சி போடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் சீரியஸாகவே வந்து இப்போ நம்ம இதிலே எத்தனையோ பேர் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் விளையாடுற எத்தனையோ பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதிலே வந்து அந்த சூட்டபுளாக வந்து கொஞ்சம் அந்த சீனியர் மோஸ்ட் பிளேயர் அஃப்ரிடி அண்ட் ஷோயப் அக்தர் அந்த மாதிரி வந்து யாராவது அந்த ஒரு சாயலில் ஒரு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஒன்று. அண்ட் செகண்ட்
வந்து எல்லாருமே வந்து அப்படியே ஒரு ப்ரெஸ்டீன் கண்டிஷனில் இருக்கிறாங்க. ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறது வந்து அஃப்கோர்ஸ் டெஸ்ட் வந்து அந்தளவுக்கு ஆக்டிவிட்டி இருக்காதுனாலுமே வெயில நிற்கிறாங்க, வேர்க்கணும்ல. ஸோ சட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு படிக்கணும், அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ எல்லாருமே வந்து அயன் பண்ணி அழகாக போட்டுட்டு தலையெல்லாம் சீவிட்டு பவுடர்லாம் அடிச்சுட்டு வந்து பவுலிங் போடுறவங்க யாருக்குமே வேர்த்தே நான் பார்க்கல. ஸோ அதுக்கு பதிலாக வந்து அந்த ரியலாக அந்த ஒரு ஸ்வெட்டு, அந்த ஒரு ஆக்சுவல் மேட்ச்சில் நடக்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா வந்து ஐ திங்க் இட் வுட் ஹவ் பீன் மோர் ரியலிஸ்டிக். அந்த மேட்சே வந்து நம்ம ஒரு அந்த ஸ்டோரிக்கு அது கொஞ்சம் மேட்சே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்தியா வின் பண்ணுமா வின் பண்ணாதா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த படம் பார்க்குறப்ப நம்மளுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நம்மளுக்கு ஆக்சுவலி வந்து இந்தியா நம்மளுக்கு ஆக்சுவலி சம்டைம்ஸ் என்ன தோணுதுன்னா எண்ட் ஆஃப் த மூவியில் வந்து ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மேட்ச்சை தோற்றுறணும், நீ தோற்றுட்டேன்னா மேட்ச் ஃபிக்ஸிங்காக அவங்க சொல்லுவாங்க, இதுமாரி நீ மேட்ச்சை தோற்றுரும், உன் பையனை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, இந்தியா தோத்துட்டோம், நீ போய் பையனை போகிற அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு அந்த மேட்ச் மேலே ஒரு அக்கறையே இல்லை. அந்த மேட்ச் வந்து இந்தியா பாகிஸ்தான் நடக்கிற மாதிரியே இல்லை. ஏதோ நம்மளுக்குள்ள ஏதோ சின்ன 2 மேட்ச் நடக்குது, நேஷனல் பி டீமுக்கு எதிராக நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஸோ அது ஒன்று பார்த்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நாசரோட கேரக்டராக இருக்கட்டும், மற்ற கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா படத்தில் வந்து சும்மா ஒரு 2 சீன் தான் வராங்க, 3 சீன் தான் வராங்க. அண்டு அவங்க அதை போட்டதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட்டுமே இல்லை. அவங்க ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அவங்க ஏதோ ஒரு கேமில் அவங்க ஒரு டைனமிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்திருக்கும். நம்மளுக்கு என்ன மைண்டில் என்ன ஒரு தாட் இருக்கும், நாசர் கேரக்டர் வந்து அப்போவே செலக்டர் அவர். ஸோ அப்போவே வந்து சித்தார்த்தை வந்து வெளியில் அனுப்பிச்சணும்னு நினச்சாரு. பட் இந்த சிச்சுவேஷன் வந்து நாசர் எப்படி யோசிச்சுட்டு இருப்பார், இப்போ வெளியில் போய்டுவார் அப்படின்ட்டு நம்மளுக்கு அந்த அடிஷ்னலாக அந்த ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம் அந்த கேரக்டர்ஸை வச்சு. பட் அதுவும் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மாதவனோட கேரக்டர். எனக்கு மாதவனோட கேரக்டரில் வந்து எனக்குமே என்னோட ஆஸ்ட்ரகுல் சேனல் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு கனவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கனவுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு 1000 கோடி கொடுத்தாலும் அந்த கனவு நிறைவேறும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கனவு எப்போவுமே நிறைவேறாது. ஸோ அதை உட்காந்துக்கிட்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இதெல்லாம் வந்து ஃபூலிஷ்னஸ். அதாவது நம்மளுக்கு ஒரு கனவு இருக்குது, அதுக்கு வந்து 1 கோடி ரூபா வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தவங்க 1 கோடி ரூபா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு 10 வருஷம் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அந்த 1 கோடி ரூபா சம்பாதிச்சுட்டு வந்து நம்ம பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ எவென்ச்சுவலி லெட்ஸே இப்போ இந்தியா மாரி கண்ட்ரியில் வந்து ப்ரைப் பண்ணணும், கரப்ஷன் பண்ணணும், இதெல்லாம் வந்து எதிர்த்து நம்ம ஏதோ நாளைக்கு இன்றைக்கி தான் பிறந்தோம், இன்றைக்கி தான் கற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து நான் நல்ல செமையான ஒரு இன்வென்டர், சயின்டிஸ்ட்டு, நான் சொல்கிறத கவர்மெண்ட் வந்து கேட்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து குழந்தைத்தனமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்தமாரி ஒரு கனவு, அந்த கனவுக்காக வச்சுருந்த கேன்டீனை வந்து அடகு வைக்கிறது, அந்த வச்சிருந்த கேன்டீனை வந்து விற்கிறது, அண்டு கடன் மேலே கடன் வாங்குறது, அண்டு தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக இருந்து ஒரு புத்திசாலின்னு சொல்கிற ஒரு ஆள் வந்து பண்ணுறது வந்து முட்டாள்தனமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அவர் அந்தளவுக்கு புத்திசாலித்தனமாக எதுவும் கண்டுபிடிச்ச மாதிரி எனக்கு தெரில. ஸோ எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து எரிச்சலாகவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம கனவு வந்து ஒரே ஒரு வழி, நம்ம இந்த ஒரு வழியில் யாரோ ஒருத்தன் காசு கொடுத்தா நம்ம வந்து இந்த கனவை நிறைவேற்றிடலாம் அப்படின்ட்டு வாழ்க்கை முழுக்க உட்காந்துடுறதுக்கு எந்த வழியில் வேறு வழியில் போனால் நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நம்ம அந்த பணத்தை நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இல்லை வந்து நம்ம இன்னொரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணலாம், இல்லை இன்னொரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போய் பார்ட்னர்ஷிப் பண்ணலாம். அது மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்குது. ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்து நிறைய படத்தில் வந்து அந்த டேரக்டர்ஸோட அனுபவம் இன்மைன்றதுனால அவங்க அப்படி காட்டுறாங்க. அவங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷன் அவங்க தெரிஞ்சிருக்கும் அவங்க லைஃப்பில். ஸோ அவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி பில்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்தமாரி காட்டுறது வந்து ஐ வுடன்ட் அக்ரி. அதுக்காக வந்து ஒருத்தன் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் அளவுக்கு போகிறது, குழந்தைய கடத்தி வச்சுட்டு பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஐ சி எஸ் அ டெஸ்பரேட் மொமெண்ட்டில் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலுமே ஐ கேனாட் ஜஸ்டிஃபை. ஸோ அந்த கேரக்டரை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அண்ட் ஃபைனலி நயன்தாரா கேரக்டராக இருக்கட்டும், நயன்தாரா கேரக்டர் வந்து படத்தில் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சென்ஸ் வந்து மாதவனுக்கு முன்னாடி வந்து ஷீ டாக்ஸ் லைக் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி. ஃபஸ்ட்டு இந்த சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சிரித்து பேசுகிறது அந்த மாதிரி இருந்தாலுமே பின்னாடி வந்து அவன் வேலை அவன் பார்த்துட்டோம், அவனோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி கவலையே இல்லாத மாரி அவன் டீச்சர் ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க பேசுகிறது ஒரு சீன் இருக்கும். அதை ஏன் வச்சாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ மாதவன் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சு இவங்களுக்கு கோவம் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த காசு வாங்குறதுல ஒரு காசு வந்து இவங்க பிள்ளைக்காக வந்து அந்த ஐவி இதுக்காக கொடுக்குறது, அந்த ஐவி கிளினிக் கொடுக்குறது அப்படின்றப்ப நயன்தாரா அங்கே ஒத்துழைக்கிறதா இருக்கட்டும், கடைசியாக வந்து திருந்தி மாதவனை அடித்து கொள்றதா இருக்கட்டும். ஸோ இதில் யார் வில்லன்றது எனக்கு ஆக்சுவலி டவுட்டாக இருந்துச்சு. இதில் ஆக்சுவலி வந்து வில்லன் வந்து மாதவனா இல்லை வந்து நயன்தாராவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நயன்தாரா அந்த ஐவி கொடுத்த காசு மாதவன்றது தான், அது திரும்பி வாங்கி கொடுத்தாங்களான்லாம் தெரியாது. ஸோ ஆனால் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் மாதவன் அடித்து கொண்ட மாதிரி தான் அந்த படம் இருந்துச்சு. அண்ட் ஸோ அதேமாரி சித்தார்த் கேரக்டரும் சரி,
எல்லா படத்துலையுமே வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கிறாங்க, ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டியோ இல்லை ஒரு கிரிக்கெட் ஸ்டாரோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு ப்ரோக்கன் ஃபேமிலி காட்டுறது வந்து இட்ஸ் அ வெரி காமன் சினாரியோ. வாரிசு படத்தில் வந்து நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். ஒருத்தங்க பணம் சம்பாதிச்சிட்டாங்க, லைஃப்பில் முன்னேறிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரோக்கன் ஃபேமிலி இருக்கும், ஃபேமிலியில் வந்து எல்லோரும் வேறு வழி இல்லாமல் ஒன்றா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறது வந்து ஒரு மிடில் கிளாஸை வந்து ப்ளீஸ் பண்ணுறதுக்காக காட்டுற மாதிரி ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும். டெக்னிக்கலி கைஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு பணக்காரங்க எல்லாரும் சரி, செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து மிடில் கிளாஸை விட ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாம் ஒன்றா இருக்கும், ஃபேமிலி கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஃபாரின் ட்ரிப்லாம் போவாங்க. ஸோ அதனால் இந்தமாரி மூவிஸில் வந்து இந்தமாரி காட்டினா நம்ம மிடில் கிளாஸில் வந்து கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். அப்பா பரவாயில்ல, காசு சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நம்மளும் சந்தோஷமாக இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க. தே ஆர் லிவிங் ஹாப்பிலி, தே ஆர் ஹேவிங் மோர் ஹெல்த் கேரு, நல்லா சாப்பிட்றாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் பணம் கம்மியாக சம்பாதிக்கிறதுனால அட்வான்டேஜ், இத்தனோடு இருந்தால் எனக்கு நிம்மதியாக இருப்பேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஃபூலிஷ்னஸ். பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா சம்பாதிங்க. கூட இருக்கிறவங்கலாம் வந்து இப்போ இருக்கிறதோட நீங்கள் நல்லா வச்சுக்கலாம் உங்கள் அப்பா அம்மாவை. ஸோ அதனால் அது வந்து டிப்பிக்கலாக காட்டுற ஒரு நரேஷன் அது. அண்ட் அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. இது என்ன இப்போ பார்த்தாலும் வந்து சம்பாதிக்கிறவங்க வீட்டிலலாம் அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வில்லன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வில்லன் கேரக்டர் வந்து எனக்கு அவனுக்கு என்ன தான் பண்ணுறானுங்க அப்படின்ட்டு. ஸோ அதாவது ஒரு பக்கம் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுறாங்க. மேட்ச் ஃபிக்ஸிங் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் மட்டும் கிடையாது, இது உலகத்தில் நிறைய கண்ட்ரீஸ்லாம் நடக்குது. இந்த பெட்டிங்கு, மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் நடக்குது. இது வந்து லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பொருள்ற இண்டஸ்ட்ரி. இது வந்து ஆக்சுவல் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியை விட இது வந்து பெருசு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு உங்களுக்கு இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து டிக்கெட் சேல் நடக்கும், ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வந்து ரைட்ஸ் விற்பாங்க, டிவிஸ் சேனல்ஸ்லாம் ரைட்ஸ் விற்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வர ஸ்பான்சர்ஷிப். டெக்னிக்கலி இவ்வளோ தான் பணம். ஸோ இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா ஓகே, லெட்ஸே வந்து ஒரு 1000 கோடி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அதே மேட்ச்சுக்கு வந்து ஃபிக்ஸிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 கோடி 5,000 கோடி இருக்கும். அதோட கிட்டத்தட்ட ஒரு 5x 10x வந்து அதில் வந்து ரெவென்யூ இருக்கும். அந்தளவுக்கு பெரிய இண்டஸ்ட்ரி இது. இந்த பெட்டிங்காக இருக்கட்டும், கேம்பிளிங்காக இருக்கட்டும், இது ரிலேட்டடாக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. பட் என்னென்னு வச்சுக்கோங்களேன், இந்த வில்லன் கேரக்டர் வந்து இதையும் பண்ணிக்கிட்டு சில்லறத்தனமாக வந்து கந்து வெட்டிக்கு காசை விட்டுக்கிட்டு இந்த வேலையும் பண்ணிருக்கிறது வந்து அது எதுக்கு அது ஆக்சுவலி ஆரம்பித்தாங்க, அந்த கதைக்கு ஏதாவது லிங்க் வேணும் அப்படின்னா தே குட் ஹவ் டன் இட் டிஃப்ரெண்ட் வே. ஸோ அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு வில்லனை வந்து இவனோட லெவல் என்ன தான் அப்படின்றது நம்மளுக்கு புரியல. இவன் பெரிய வில்லனா, இவன் சின்ன வில்லனா அப்படின்றது எனக்கு வந்து அந்த படத்தில் எனக்கு ஆக்சுவலி கிளியராகவே இல்லை. ஸோ அதனால் ஓவரால் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சும்மா உட்காந்து நம்ம வீட்டில் வெட்டியாக இருக்கிற இடத்துல சும்மா பார்க்கலாம். மற்றபடி நிறைய விஷயம் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல கேஸ்ட்டு, அண்ட் ஆக்சுவலி டீசெண்டாக பட்ஜெட்டும் இருந்திருக்கு. ஸோ அதை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டோரியை வந்து அவங்க டீட்டெயில்டாக எடுத்துருக்கலாம். ஈவன் மேட்ச் ஃபிக்ஸிங்கே கூட அவங்க எடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாலிவுட்டில் ஒரு படம் வந்துச்சு. அதுலேயே இந்தமாரி விஷயத்தெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக காட்டுவானுங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் அங்கே காட்டுவாங்க மேட்ச் ஃபிக்ஸிங்கை பற்றி. அப்போவே ரொம்ப டீட்டெயில்டாக காட்டுவாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு எடுத்துகிட்டு இப்போலாம் எவ்வளோ டேட்டா இருக்குது. ஆக்சுவலி இந்த சிண்டிகேட்டை பற்றி அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, விச் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஹான்சி க்ரோனி அந்தமாரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து இந்த ஃபிக்ஸிங்கில் இன்வால்வ் ஆனப்போ இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வந்த விஷயம். அந்த டைமில் நியூஸில் வந்த விஷயம் 1999 அந்த டைமில். ஸோ அதாவது சிண்டிகேட்டில் வந்து என்றைக்குமே பிளேயரோட கிட்ஸை வந்து தொடக்கூடாது, கிட்னாப் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறதோ அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, விச் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. ஏன் அப்படின்னா அந்த இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஆஸ்ட்ரோவில் ஒரு வீடியோ போடுவோம். அந்த மேட்ச் ஃபிக்ஸிங்க்கு பின்னாடி இருக்கிற சிண்டிகேட் வந்து அவங்கள எப்போவுமே வந்து தே டோன்ட் கிவ் அ லீட். அவங்கள வந்து ஒரு லீடாக வந்து ட்ராக் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா இட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் தேர் மூவ்மெண்ட். அவங்களோட நெகோசியேஷன் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், அவங்களோட ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய இடத்துல வந்து தேல் பிகம் வெரி லிமிட்டட். ஸோ அதனால் வந்து அவங்க இந்த ரேடார்க்குள்ளார வராமல் இருக்கிறது தான் வந்து அவங்களோட மெயின் கேமே ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த அனானிமிட்டியை லூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிட்னாப்பிங் கேஸ் அவங்கள துரத்திட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹவு தே கோனா டூ தி ஜாப். அவங்க மேட்ச் ஃபிக்ஸிங்கில் வந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி 60,000 கோடி அவங்க வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க 2-3 நாளில். அதை விட்டுட்டு இந்தமாரி எதுக்கு பண்ணணும்? ஆக்சுவலி பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்க லைஃப் டைம் ஃபுல்லாக அந்தமாதிரி பணம்லாம் ஏர்ன்லாம் பண்ண மாட்டாங்க. 50 கோடி 100 கோடிலாம் ஏர்ன் பண்ண மாட்டாங்க நிறைய பிளேயர்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் அப்போ ஏன் வந்து அந்த காலத்தில் வந்து ஜடேஜா, முகமது அசார், இது என்ன, அதுக்கப்புறம் ஹான்சி க்ரோனி அண்ட் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இவங்க எல்லாரும் எதுக்கு வந்து மேட்ச் ஃபிக்ஸிங்க்கு ஒத்துக்கிட்டாங்க? பிகாஸ் அதில் கிடைக்கிற ஒன் டைம் பேமெண்ட் வந்து அவங்க லைஃப் டைம் ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஸோ எனிவே, ஸோ நம்ம அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பேசுவோம். ஓகே கைஸ், இட்ஸ் ஜஸ்ட் மை வியூ. அண்ட் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஃபர்தராக என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ அண்ட் சியர்ஸ்.